பால் தாமஸ்ல ஜான் பால் தாமஸ். ஜான் பால் தாமஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய நல்ல கண்டென்ட் தான். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்ன ஆயிடுச்சுன்னா, செம பசி ஆயிடுச்சு. சரி, எங்கே ஏதாச்சும் போய் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதுவும் எனக்கு இந்த ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணும் போலயே ரொம்ப ஆசை ஆயிடுச்சா. சரி, எங்கே போய் சாப்பிட்லாம்? எப்போது நான் சரவணப்பட்டியில் தான் சாப்பிடுவேன். ஸோ இப்போது அங்கேயே சாப்பிடாம இன்றைக்கி வேறு யாராவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தேன். அப்போ தான் நான் வந்துச்சு, இந்த ஹோப்ஸ் கிட்ட ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கிளஸ்டர் கனெக்ட்னு சொல்லி. ஆக்சுவலாக அது அந்த காலேஜ் என்னென்னா விஷுவல் கம்யூனிகேஷனு, ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் பற்றி பண்ணுற காலேஜ். நானும் ஃபஸ்ட்டு ஒரு நாள் அங்கே போய் அட்மிஷன் எல்லாம் போட்டுருந்தேன், போய் பேசாமல் சேர்ந்துடலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அப்படி போய் மாறிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா, அவங்க தனியாக ஒரு ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஆக்டர் சந்தானம் தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அது ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 months இருக்கும். இன்றைக்கி தான் எனக்கு போகிறதுக்கான சான்சஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் அது எங்கே இருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ளாகில் பார்ப்போம். இது வரைக்கும் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப். ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குன்னா, ஹோப்ஸ் காலேஜ்லேருந்து சிங்காநல்லூர் போகிற ரூட்டில் இருக்குது. பாருங்கள், இந்த பாலம் வேலை செய்கிறதுனால செம்ம ஹெவி டிராஃபிக். எப்போதுமே இந்த அவினாஷ்புரத்தில் இந்த சாயந்தரம் 5 o'clock இந்த டைமில் வந்தோன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும். அதனாலேயே எனக்கு இந்த சாயந்தரம் டைமில் இந்த அவினாஷ்புரத்தில் போகணும்னு சொல்லி கண்டிப்பாக இருக்குது. பிளாக்மேன் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது போகணுன்னு. போய் யூஸ்வல் போடணும், அங்கே போய் தோணும். ஆனால் ஆக்சுவலாக ஒரு அங்கே வழியை சுற்றி மாலம் வர்றதுனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இது ஈட்டு தடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் ஒருத்தர் சிங்காநல்லூர் போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஃபுட் கோர்ட் இருக்குது, ஹால் இருக்குது, டர்ஃப் இருக்குது, ப்ரைவேட் தேட்டர் இருக்கு. இதுதான் அது தெரியலையே. டர்ஃப் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ப்ரைவேட் தேட்டர் இருக்குன்றது கேள்விப்பட்டேன். நான் ஒரே நிமிஷம் வழி விட்டுருந்தேன், ஓடிடுவேண்ணா.
பைக் பார்க்கிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈவி போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எடுக்க வேண்டிய வெஹிக்கிள் வச்சுருந்தா சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஈவி போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கார் பார்க்கிங் செம பெருசாக இருக்குது. ஆனால் பைக்கு ரொம்ப லிமிட்டடான இடம்டா. வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு வண்டி வந்து வச்சுருக்காங்க. இந்த இதே வந்துட்டு ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஆம்பியன்ஸ். இந்த முன்னாடி இதே ஏதோ ஒரு ரெசார்ட்ஸ் இதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. என்ன பாதி கடை பூட்டிடுது. இல்லை, இங்கே நிறைய பேர் ஆஃபீஸில் இருந்தெல்லாம் வில்கோ டேர் அந்த சைடில் கடைலாம் எதுவும் இல்லை. இந்த சைடில் இருந்தால் நிறையா இருக்குது. சரி, நம்ம இப்படி போய் பார்த்தேன். ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. மேலே அந்த இது லைட்டெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. எப்படியுமே இது ஒரு ஸ்டேஜாக வச்சுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இடம் மேரேஜே இல்லை ஏதாச்சுன்னா மேலே ஸ்டேஜ் அங்கே வச்சு இங்கே சுற்றி கீழே வச்சுட்டு இது பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாமல் வேறு இடம் லைவ் ப்ரோக்ராம் இடம் பண்ணுறாங்கனாலுமே சூப்பராக இருக்குது. ஐயோ, பாட்டு ஓடுதே, சென்னிலுங்க நமக்கு பண்ணுறேன். இங்கே வந்து யார் இருக்காங்கன்னா பிளாக்ஷிப் விக்னேஷ், ஆர்ஜே விக்னேஷ் அவர் இருக்காரு. சும்மா அவர்கிட்ட பேசி பார்ப்போம். ஹாய், பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாச்சும் என்ன சேனல்? ஜான் பால் தாமஸ்லாம். ஜான் பால் தாமஸ். ஜான் பால் தாமஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய நல்ல கண்டென்ட் தான். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே, எப்படியோ வாங்கியாச்சு. சரி, ஓகே. இங்கே வந்து ப்ரொஜெக்டர் செட்டப் பண்ணி இது பண்ணுறாங்க. அதாவது நைட் டைம்ஸில் மூவிஸ் இதெல்லாம் இவ்வளோ நேரம் பாட்டு போட்டாங்க, ஒன்றுமே எடுக்க முடியல. இப்போ தான் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு முடிச்சு இப்போ சூப் சொல்லியிருக்கேன். அது இன்னும் 10 to 20 minutes ஆகும் அப்படின்னாங்க. சரி, நம்ம அப்படியே பின்னாடி என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்தேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஆக்டர் சந்தானம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இங்கே வீட்டில் தான் டர்ஃப் எல்லாம் இருக்குன்னாங்க, காணோம். இல்லை, இங்கே இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் வேறு பில்டிங்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே போய் பார்ப்போம் என்ன இருக்குது. அதேமாதிரி இதுக்குள்ளே 2-3 க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ இருக்குது உள்ள. அது போக அதில் பெரிய செட்டு போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய அந்த ஆம்பியன்ஸும் இருக்குது. இது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபாரின் டெக்ஸ்சர் மாதிரி வந்துருச்சு பாரு. ஆனால் இது வளர்க்க எவ்வளோ நாள் ஆயிருக்கும். இன்னும் செம்மையாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே மியூசிக் கிளாஸ் அது இது இருக்குது. ட்ரம், டான்ஸ் இதுக்கான ஃப்ளோர் இருக்குது. இங்கே என்னமோ ட்ரம் ஸ்டிக் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ளே இருக்கு. அது வந்து என்ன படம், துருவங்கள் 16 என்னமோ வேறு ஏதோ ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பேர் கரெக்டாக ஞாபகத்தில். இங்கே ஒரு இது இருக்கு. தான் ஏன் டர்ஃப் இருக்குன்னு பார்த்தேன், டர்ஃபை மட்டும் காணும். காஸ்மெட்டிக் சென்டர்.
லட் ஆஃப் எங்கே இருக்குது பாருங்கள். பர் ஹாருக்கு 1000 rupees சொன்னாங்க. பரவாயில்ல, செம பெருசாக தான் இருக்கு. நிலா சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த இடத்துக்கும் அந்த நிலாக்கும் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதே முன்னாடி ஒரு கை கழுவுற இடத்துல மணி பிளான்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. பசங்க ஒரு மணி பிளான்ட் தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி வேண்டாம். நல்லா செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அங்கே சாப்பிட்ற ஃபுட் கோர்ட்லேயுமே சாப்பிட்டு முடிச்சோடனே டேபிள் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இதுக்குள்ள ஏதோ ஆஃபீஸஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். மீதி நான் அந்த சைடில் என்னென்ன இருக்கு, அது மாதிரி 2-3 கடைலாம் வந்து பூட்டி தான் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரே ஒரு இதில் மட்டும்தான் கம்மிங் சூன்னு இருந்துச்சு. மீதி எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு. மொத்தமாக இதுக்குள்ளே ஒரு 4 கடை மட்டும்தான் இப்போ லைவில் இருக்குது. அதுமாதிரி வந்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் மஷ்ரூம் சூப் மறக்காமல் ட்ரை பண்ணேன். இந்த லைட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த ஆம்பியன்ஸும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குல்ல. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக பேம்பூ வச்சு பேம்பூவில் கயிறுக்கிட்டு அதில் வந்து கீழே பல்ப் வர மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அதேமாதிரி இங்கே ஒரு ஃபவுண்டன் இருக்கு. எனக்கு இந்த ஃபவுண்டனோட அங்கே இருக்கிற மணி பிளான்ட்ஸ் தான் கண்ணு தெரியுது. இங்கன்னு பார்த்தா எப்படி தெரியுது பாருங்க. அதேமாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, படம் ஓடிட்டு இருக்கு. ஐயோ பாட்டு ஓடுது. சரி ஓகே, நான் இப்போ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். அந்த சைடில் தான் அந்த நான் சொன்ன மணி பிளான்ட் அந்த இது இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதை. அதே மாதிரி அந்த சைடில் இருந்த மாதிரி இந்த சைட்லேயும் ஏன் நான் இப்போ கன்சிடர் பண்ணுறேன்னா, இந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஆட் ஆனால் ஆடுக்கு காப்பி ரைட் உழுகாதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இதோட சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா தான் ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்க, இதிலேருந்து ப்ரொஜெக்டர் இங்கே வச்சு இதில் வால் பண்ணி அங்கேருந்து அந்த சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்பீக்கர்ஸுமே வந்துட்டு எல்லா இதுலேயும் இங்கே தலைக்கு மேலே அங்கங்கே வச்சுருக்காங்க. அது போக இந்த 2 ரூமில் 2 பெரிய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதுதான் நான் சொன்னேன். மணி பிளான்ட் பார்த்தா டடான்ற மாதிரி இருக்குது. அதே மெக்கானிசம் சூப்பராக இருக்குது. அந்த சைடில் தண்ணி ஊட்ட முடியாதுன்றனால சைடில் பைப் கொடுத்து அது வழியாக தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. லாஸ்ட்டை முடிச்சுட்டு வரும்போது கைக்குள்ள வரும்போது ஒரு சின்ன மணி பிளான்ட் மட்டும் எடுத்துடணும்னு நினைக்கிறேன். ஏன் சூப்பராக இருக்குது, மனசே வர மாட்டேங்குது. அதுவும் இந்த ஒயிட் கலரெல்லாம் கிடைக்கிறது ரேரு. ஆனால் என்ன இங்கேருந்து சும்மா திரும்பினாலே எத்தனை பேர் நம்மளை பார்த்துருக்காங்க பாருங்க.
ஓகே சூப்பராக இருக்குல்ல இது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் மாதிரி இந்த மாதிரி ஒரு 6க்கு மேலே வர மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த லைட்டிங்கெல்லாம் பார்க்குறக்கே அழகாக இருக்குது. அது இல்லாமல் அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பாட்டும் போட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே இருக்குது. கண்டிப்பாக தனியாக வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணுறேன். மறக்காமல் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.